இது கட்டிங் அச்சு எழுதுகிறேன் பாட்டில் திருன்னு போகிறான் ஒருத்தர். 5 ரூபா கொடுத்தா தான் ஸ்கேன் பண்ண வரான் 150 ரூபாய்க்கு. 5 ரூபா எடுத்துக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் எதுவும் பேசிக்கல. முதல்ல 10 ரூபா எடுத்தாங்க, இப்போ 5 ரூபா எடுக்கிறாங்க. ஆனால் ஒன் ஷாப்பில் திருப்பி ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. திருப்பி எதுக்கு 5 ரூபா பிச்சை எடுக்கிறானுங்க? அதான் கேட்குறேன். சம்பளம் கொடுக்குறேன், கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் ஸ்டாப்பு தானே அவங்க. இதோ பாருங்கள், எடுத்துன்னு போய் 2 பாட்டில் கொடுத்தோம், 20 ரூபா கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். இது ஓகே தான், இன்னும் பிரச்சனையே கிடையாது. இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. இந்த 5 ரூபா வாங்கக்கூடாதுன்ற நான் 10 ரூபா காயினுக்காக காட்டுறேன், சரியா? இந்த ஒரு 10 ரூபா காயினுக்காக. ஆனால் இந்த 10 ரூபா நல்ல விஷயந்தான். தண்ணி பாட்டிலையும் குடிக்கலாம், ஒருத்தர் கூலி வாங்கி குடிக்கலாம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம். முடியாது 5 ரூபா கொடுத்தா அம்மா வீட்டில் உணவு வச்சு சாப்பிட்லாம், முடியாது கிடையாது, எதுவும் இல்லை. எது ஜிபேக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா அதுக்கு 50 ரூபா அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? 650 ரூபா கொடு, நான் காசு தரேன், கையில் தரேன் அப்படின்றாங்க. இந்த சின்ன வைக்க தேவையில்ல, அவனுக்கு 10 ரூபா கொடுத்து நாங்கள் குடிச்சிட்டு போகலாம்ல. ஸ்கேன் ஏன் வைக்கணும்? ஸ்கேன் எடுக்கக்கூடாது, ஸ்கேனிங்கே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மிஷின் இருந்து பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு போயிடலாமே. இந்த 10 ரூபா சும்மா கிடையாது, எல்லாம் ஓய்கிற காசு தான். எல்லா இதெல்லாம் ஒர்க் ஆகணும். காசை வர என்ன பண்ணுறாங்க, தூக்கி அப்படி பிசிறி போடுறாங்க. மரியாதை கிடையாது. எத்தனை அடிக்கிறேன் பக்கத்துலேருந்து திரும்பி போகிறான் ஒருத்தன். அவன் ஆள் தான். 150 ரூபா வாங்குறீங்க, 10 ரூபாய் பாட்டிலுக்காக. அந்த பாட்டில் நாங்களே கீழே வச்சுட்டு போகிறோம். இத்தனைக்கும் டேலைட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குகிற இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது. அதிமுக ஆட்சி, அப்புறமா திமுக ஆட்சி, இப்போ தாவே ஆட்சியிலும் இது தொடருது. இது ஏன் இப்போ ரொம்ப சர்ச்சையாகவே போயிட்டுருக்குன்னா, தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது 10 ரூபா பாலாஜின்னு ஒரு பாட்டு பாடினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாரும் பொதுமக்கள் என்ன நினச்சாங்க, மதுப்பிரியர்கள் என்ன நினச்சாங்கன்னா, ஒருவேளை முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றால் 10 ரூபா வாங்குறதை தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. அது எதிர்பார்த்த மாதிரியே விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஆகிட்டார். ஆனால் அந்த 10 ரூபா பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. அதுக்கப்புறமா இடையில் ஒரு கேஸ் வந்தது. இதில் நிறைய கிளாரிட்டிஸ் நம்ம பார்க்கணும். இந்த மது பாட்டில்களை மதுப்பிரியர்கள் வாங்கி காட்டுலேயும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த பாட்டில்களை போட்டுடுறாங்க. அது உடஞ்சி மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து போகுது. அப்புறமா இந்த மாதிரி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் போகுது. ஹைகோர்ட் ரொம்ப தெளிவாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 2 பெஞ்சு இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த பாட்டில்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் 10 ரூபா வாங்குங்க, ஆனால் ஒரு ஸ்டிக்கர் QR கோடு போட்டு ஒரு ஸ்டிக்கர் வச்சு மது பாட்டில்களை ரிட்டர்ன் வாங்கும்போது அந்த 10 ரூபாவை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அதையே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கலாம் அப்படின்ற விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக வந்து ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 10 ரூபா வந்து தாவேக அரசு வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியுமே அந்த மதுக்கடையில் வேலை டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. இடையில அண்மையில் அவங்களுடைய ஒரு போராட்டமும் வந்தது. என்னென்னா, அவங்களுக்கு 23 வருஷமாக வேலை செஞ்சு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் சம்பளம் வழங்கப்படுது. எங்களுக்கு வந்து வாடகையும் சரியாக கொடுக்கறதில்ல, கரண்ட்டு பில்லும் நாங்கள் இங்கே வாங்குகிற எக்ஸ்ட்ரா 10 ரூபாயில் இருந்து தான் நாங்கள் அந்த ஸ்டாக் இறக்கக்கூடிய நபர்களுக்கு காசும் கொடுக்குறோம் அன்லோடிங்க்கு. அதுக்கப்புறமா அந்த அட்டைப்பெட்டியை சேகரித்து வச்சு அதை கொடுக்கறதுக்கு அதுக்கு நாங்கள் வந்து டிடி எடுக்கிறது போன்ற பல விஷயங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த 10 ரூபா தான் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி அவங்க ஒரு புது சிக்கலை வைக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த 10 ரூபா வந்து மதுப்பிரியர்கள் எம்ஆர்பியை தாண்டி 140 ரூபா ஒரு பாட்டில் விற்குதுன்னா 150 ரூபா வாங்கிட்டு அதை ரிட்டர்ன் கொடுக்குறதுல ஒரு எக்ஸ்ட்ரா மேன் பவர் வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மிஷினை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரிக்ளைம் அப்படின்ற ஒரு மிஷின் ஹைதராபாத் பேஸ்ட் ஒரு கம்பெனிலேருந்து இது வந்திருக்கு. இது வந்து ஒரு பைலட் மிஷினாக, இதுக்கு இன்னும் டாஸ்மாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஒரு பைலட் வெர்ஷனாக தமிழ்நாட்டில் சென்னையில் எக்மோர் பக்கத்தில் எக்மோர் ஆல்பர்ட் தேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாகில் ஒரு பாரில் வந்து இதை போட்டிருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறத பார்த்து தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கப்புறமா இதை ஸ்டேட் வைடு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த பாட்டில் போடுறதுனால, இந்த பாட்டில் போட்டு 10 ரூபா ரிட்டர்ன் கொடுக்கறதுனால பிரச்சனை தீர்ந்துருச்சான்னா கிடையாது. ஸ்டில் வந்து அங்கே டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த சம்பளம் போதாது, நாங்கள் வந்து இந்த 10 ரூபா வாங்கி தான் கடை செலவினங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அண்மையில் ப்ரொட்டஸ்ட் பண்ணதும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க போகுதா? 23 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம், பணி நிரந்தரம் வேணும் எங்களுக்கு. அண்டைய மாநிலமான கேரளா மாதிரி எங்களுக்கு 95,000 ரூபாய் சம்பளம் வேணும், இல்லைனா குறைஞ்சபட்சம் 60,000 சம்பளம் கொடுக்கான்னு கேட்குறாங்க. நான் 10 ரூபாய் பிரச்சனை ஓய்ந்த பாடு இல்லை. இப்போது இந்த மிஷின் போட்டதுனால இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் போட்டிருக்காங்க. இங்கே 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு 10 ரூபா இங்கே வாங்கிடுறாங்க. ஒரு சிலர் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறவங்க, இல்லாதவங்களுக்கு இங்கே சில்லறையும் கொடுக்கப்படுது.
ஆனால் அதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா 155 ரூபாவா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் வந்து இங்கே நிலவிக்கிட்டே இருக்குது. அரசாங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. ஹைகோர்ட் வந்து பாட்டிலை வந்து பொது இடத்துல போடக்கூடாது, அப்போ 10 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க பாட்டிலை கொண்டு வந்து தருவாங்கன்னு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போடுது. ஹைகோர்ட்டோட நோக்கம் என்னென்னா பாட்டில்கள் பொது வெளிக்கு போகக்கூடாது. கவர்மெண்ட்டோட நோக்கம் என்னன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது. ஆனால் ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் இதில் இருக்குது. டாஸ்மாக் ஊழியர்களோட வாழ்வாதாரம், அந்த பிரச்சனைகளுக்காக அவங்க 10 ரூபா வாங்குறதா சொல்லப்படுது. ஆக மொத்தம் இந்த 10 ரூபாய் விஷயத்தில் பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, மதுப்பிரியர்கள், இங்கே டாஸ்மாக் ஊழியர்களும் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கத்துக்கும் அவப்பெயர் ஏற்படுது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. அரசாங்கம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். 5 ரூபா கொடுத்தா தான் ஸ்கேன் பண்ண வரான் 150 ரூபாய்க்கு. அதாவது 140 ரூபா பாட்டிலுக்கு 150 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 155 ரூபா வாங்குறாங்க. ஆமாம், 5 ரூபா கேட்குறாரு தனியாக துண்டா 5 ரூபா கொடுன்னு. ஏற்கனவே எம்ஆர்பிலேருந்து 10 ரூபா வாங்குறாங்க, இப்போ இன்னொரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா 5 ரூபா கேட்குறான். எப்பத்துலேருந்து இப்படி பண்ணிட்டு டெய்லி தான் கேட்டுனுக்குறாங்க. நேற்றே கேட்டேன் கொடுக்கல அப்படின்றாரு அவர், டைட்லாக சொல்கிறாரு. இந்த மிஷின் வந்ததுலேருந்து, அதாவது இந்த ஸ்கேன் பண்ணி 10 ரூபா மிஷின் வந்ததுலேருந்து இப்படி பண்ணிட்டு அந்த மிஷின் அப்புறம் எதுக்கு என்னத்துக்காயா இது? அது மிஷினே வைக்க தேவையில்ல, அவனுங்களே 10 ரூபா கொடுத்து நாங்கள் குடிச்சிட்டு போகலாம்ல. ஆனால் இப்போ 10 ரூபா ரிட்டர்ன் கிடைக்குது. திருப்பி எதுக்கு 5 ரூபா பிச்சை எடுக்கிறானுங்க? அதான் கேட்குறேன். சம்பளம் கொடுக்குறான் கவர்மெண்ட்டு தானே, கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே அவங்க. எதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க 5 ரூபா? கிடையாது, சம்பளமும் சொற்ப சம்பளம் தான் கொடுக்குறாங்க. கரண்ட் பில்லு வாடகையை கம்மியாக தான் போடுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குறதுலேருந்து தான் நாங்கள் கடையோடைய செலவினங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? இந்த ஊழியர்கள் போராட்டத்தில் சொல்லி சருக்கு இறக்க வரவங்களுக்கு கொடுக்கணும் 10 ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், மது பாட்டில் ஏன் அவங்க இறக்குறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் இல்லையா? சும்மா இருக்கிறாங்க அவங்க. அரசாங்கம் தான் இதை சரி செய்யணும். அரசாங்கம் சரி செஞ்சால் நாங்கள் இறக்குறவங்களுக்கு சம்பளம் தருது இல்லையா? லோடு இறக்குறவங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் இவ்வளோ கொடுக்கணும், ஆளுக்கு 2000 கொடுக்கணும்னா என்ன அது? இல்லை, இது அரசாங்கம் தான் தலையிட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், நாங்கள் வாங்குறதை நிறுத்துறோன்றாங்க. இப்போ அரசாங்கம் ஏங்க நிறுத்துறாங்க? இதுதான் நடந்துனுக்குது. இப்போ வச்சிங்க மிஷினு 4 நாளாக 3 நாளாக வச்சிட்டிங்க. பாட்டிலுக்கு மட்டும் 10 ரூபா வருது. 5 ரூபா கேட்குறானே. இப்போ நான் ஸ்கேன் பண்ணுன்றேன், எனக்கு பண்ண மாட்டேறான். கொடுக்குறேன் கொடுக்குறேன் ஸ்கேனில், சும்மாவை கேட்குறேன். நான் ஓய்ச்சிட்டு வரேன், கஷ்டப்பட்டு குப்பை அள்ளிட்டு வரேன், ஓய்ச்சி கஷ்டப்பட்டு குப்பை அள்ளிட்டு வரேன். எனக்கு இந்த நிலைமைனா அப்போ அடுத்தவங்களுக்குலாம் எந்த நிலைமை? மிஷின் வச்சதுனால எல்லாரும் மக்களுக்கு ஒரு 10 பாட்டில் கொடுத்தா 10 ரூபா மிச்சமாகுது. அது கரெக்டாகுது. ஆனால் ஒயின் ஷாப்பில் திரும்பி ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. அது எப்போ இந்த மிஷின் வச்சதுலேருந்து வாங்குறாங்க? இல்லை, இப்போ தான் இன்றைக்கி தான் வந்தேன். நான் இன்றைக்கி 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க, ஏன்னா 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தா தான் நான் தருவேன்றாங்க பாட்டில். நாங்கள் இல்லை பாட்டில் இல்லை, அதான் கிடையாது. 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிடலாம், நீ 10 ரூபா அங்கே வாங்கிக்கோ. 10 ரூபா பாட்டில் வாங்கிக்கிறது அங்கே வாங்கிக்கோ, 5 ரூபா எக்ஸ்ட்ரா இங்கே. கவர்மெண்ட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்கல்ல, சொல்லு. கவர்மெண்ட்டே வாங்கக்கூடாதுன்றாங்க. கேஷ் பேட்டன் பாட்டில் விட்டே கொடுக்க சொல்லிடுறாங்க. பாட்டில் விட 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன். 10 ரூபாலேருந்து 5 ரூபா ஆயிடுச்சு. அது மட்டும் ஏன் வாங்கணும்? அதை மட்டும் ஏன் வாங்கணும்? எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தானே, யாரும் இருக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாமே தொழிலாளிங்க. அந்த 5 ரூபா தான் எங்களுக்கு யூஸ் ஆகல. அதே இதுக்கு ஒயின் ஷாப்பு என்றைக்கு கவர்மெண்ட் கடை ஆச்சு அன்னிலேருந்து நடந்துன்னு தான் இருக்குது. இதை யாரும் வந்து தடுத்ததே கிடையாது. இந்த கவர்மெண்ட்டை தடுத்தது கிடையாது. இப்போ இவர் வந்தார், இவர் வந்து நம்மளெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் வாங்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அவர் எந்த ஒயின் ஷாப்பில் வாங்காமல் இல்லை. அப்படி நம்ம திருப்பி நம்ம கேள்வி கேட்டோம்னா பாட்டிலே கிடையாதுன்றாங்க. வேறு கடையில் போய் நீ வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அது என்ன சாத்தியம்? அது சொல்லுங்கள். அது காசை வர என்ன பண்ணுறாங்க, தூக்கி அப்படி விசிறி போடுறாங்க. மரியாதை கிடையாது. தனியார் கடை இந்த மாதிரி கவர்மெண்ட் கடை கிடையாது. ஆமாம், ஆனால் இந்த டாஸ்மாக் விற்பனையாளர்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குதுன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டம் தான். அப்புறம் நாங்களும் ஒழிக்கிறவங்க தானேங்க. அப்போ நீ நேரத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேங்க, வேறு வேலை பார்த்து போ. உனக்கு எங்கே சம்பளம் அதிகமாக கிடையாது அங்கே போ வேலைக்கு. நாங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு வரோம்ல, 5 ரூபாய்க்கு தானே எங்களை யாரும் தராங்களா? 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா எதுக்குப்பா கேட்குறேன்றாங்க, செய்கிறாங்க. எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க எங்களை. சரக்கு அடிச்சுட்டு வரவங்களும் கொடுத்து அவங்கள அவமரியாதையாக பேசுறது, திட்டுறது, ஒழுங்காக அது வந்து யார் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வர்றவங்களுக்கு கரெக்டாக வந்து மரியாதை கொடுக்கணும். மரியாதை வந்து கஸ்டமருக்கு தரணும் ஃபஸ்ட்டு. அதுதான். நீ எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீ ஏன் எடுக்கிற? எங்கள் கேள்வி அதுதான். இந்த மிஷின் சிஸ்டம் எப்படி? இதோ இப்போ இன்றைக்கி தான் வந்தோம். நாங்கள் இப்போ வந்தோம், சொன்னார் 5 ரூபா எடுத்துக்கிறேன்னு சொன்னார். நாங்கள் எதுவும் பேசிக்கல. முதல்ல 10 ரூபா எடுத்தாங்க, இப்போ 5 ரூபா எடுக்கிறாங்க. நாங்கள் எதுவும் கேட்கல. சரி வேணாம், 10 ரூபா போடுறது 5 ரூபா முடிஞ்சு போச்சு. பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தருவாங்க. நாங்கள் இதோ பாருங்கள், எடுத்துன்னு போய் 2 பாட்டில் கொடுத்தோம், 20 ரூபா கொடுத்தாங்க, வாங்கிட்டோம். இது ஓகே தான், இன்னும் பிரச்சனையே கிடையாது. இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண சொல்லி இந்த 5 ரூபா வாங்கக்கூடாதுன்ற நான்.
இதே கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும். எல்லாமே உழைக்கிறவங்க யாரும் வந்து பணக்காரங்க ஒயின் ஷாப்புக்கு வரல, இருக்கப்பட்டவன் அங்கேயே சாப்பிட்றான். நம்மளாம் அன்னாட காட்சி அதை வந்து இதையும் வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லி தடை பண்ணுங்க. இதையும் இல்லை அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்க சொல்லுங்கள் ஒர்க்கர்ஸுக்கு. இதுதான் வேறு ஏதாவது கவர்மெண்ட்டை தான் பண்ணோம். அதுக்காக எங்ககிட்ட வந்து இது பண்ணக்கூடாது. அதுதான். ரொம்ப நன்றி. இதுக்கு போனேன் நான் ஒரு வேலைக்கு போனேன், லோடு வேலைக்கு தான். நம்ம கன்னி நகர் இல்லை, அது முன்னாடி ஒரு ஒயின் ஷாப் ஒன்று வேலைக்கோசரம் போனேன். பெரிய வீடு அதுக்கோசரம் போனேன். வேலைலாம் செஞ்சு இன்னும் 600 ரூபாய் ஜிபே பண்ணார் எங்கள் ஓனர். அமுச்சு விட்டார். அந்த ஒயின் ஷாப் எங்கேயும் இல்லை, ஒரு ஒயின் ஷாப் தான். அந்த இடத்துல 1 கிலோமீட்டர் போனோம், நடந்து போனோம் அங்கேருந்து. இப்போ இதுதான் வேலையா, இங்கே இந்த இடத்துல தான் வேலை செய்யறேன்னா 1 மீட்டர் போனோம். நாங்கள் நடந்து போனோம். போய் ஜிப்பில் ஏதாவது காசு இருக்குது, 600 ரூபாய் அமிச்சாங்க 6 பேருக்கு. 100 சாப்பாட்டு காசு அது அமுச்சு விட்டாங்க. நாங்கள் தான் போனோம். போய் பார்த்ததுக்கு ஒயின் ஷாப்புக்கு போகிறோம். அன்றைக்கி ஸ்கேனிங் இல்லை, அங்கே ஸ்கேனிங் இல்லை, வெறும் காசு பண்ணுறதா கொடுக்கணுமா. அது தனியாக ஒரு ஆள் இருக்கிறாங்க. எது ஜிபேக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா, அதுக்கு 50 ரூபா, அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா. 650 ரூபா கொடு, நான் காசு தரேன், கையில் தரேன் அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஒயின் ஷாப்பில் போய் அந்த காசை வாங்கிட்டு ஆஃபர் கொடுத்தாரு எனக்கு. சரிப்பா 640 ரூபா அனுப்புப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் 640 ரூபா அமுச்சு விட்டு அந்த காசை வாங்கின்னு ஒயின் ஷாப்புக்கு எடுத்துன்னு போகிறேன். எவ்வளோ 3 கோட்டு 380 ரூபா 480 ரூபா கேட்டால் 10 ரூபா தருவாங்கப்பா உனக்கு அந்த பாட்டில் கொடுத்தா அப்படின்னா. சாப்பிட்டு வரும். இது கட்டிங்க அச்சு எழுதுகிறேன், பாட்டில் திருடுன்னு போகிறான் ஒருத்தன் பக்கத்துலேருந்தே. பக்கத்துலேயே ஒயின் ஷாப் ஆளுங்களா யாருன்னு தெரியல. நான் பாட்டில் இந்த ஸ்டாண்டு போல் ஒன்று இருந்தேன் நான் ஒயின் ஷாப்பில் பாரில். அந்த இடத்துல தான் சாப்பிட்றோம். இந்த இடத்துல அடிக்கிறேன், பக்கத்துலேருந்து திருடின்னு போகிறான் ஒருத்தன். ஒயின் ஷாப் ஆள் தான் அவன் தான். பக்கத்துலேயே இருக்கிறான். அந்த காசு கொடுக்குறவன் பக்கத்துலேயே தான் இருக்கிறான். டேபிள் போட்டுன்னு உட்காந்துக்கிறான். திருடுறான். அப்போ நாங்கள் விட்டோம். அந்த மாதிரிலாம் நடுக்குது. எதுக்கு அந்த இப்போ வந்து ஸ்கேன் ஏன் வைக்கணும்? ஸ்கேன் எடுக்கக்கூடாது, ஸ்கேனிங்கே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. இப்போது நான்லாம் பரவாயில்லண்ணா, நான் இதுதான் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை இப்போ ஜிபே அனுப்புகிறாங்க. ஜிபே நான் அங்கே தான் போய் அனுபவப்பட்டேன். ஆனால் என்னடா எந்த இடம் நம்ம சிந்தார்பட்டில் தான் இருக்கிற வீடு. அங்கே வாங்கல போய் 1 ரூபா இல்லை, நான் கையில் 600 ரூபா மட்டும் தான் வச்சுன்னுக்கிறோம் கையில். அங்கே போய் அவ்வளோ அவஸ்தைப்படுறோம். இப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் கேட்குறேன். இப்போ தான் வந்தேன் ஒயின் ஷாப்புக்கு. ஜிபெல்லாம் யாருன்னா இன்னும் எங்களை ஒன்றா வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் ஜிபே எப்படின்னா நாங்கள் எடுத்துன்னு வந்துடுவோம் காசு. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்குறது 155 ரூபா கேட்குறாங்க. அப்போ என்ன 10 ரூபா 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அவங்க. 140 ரூபா என்ன விற்க சொல்லுண்ணா சார்? என்ன வேணாம் 140 அந்த எம்ஆர்பி ரேட்டை விற்க சொல்லுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமா வேணாம். சரிங்களா? எம்ஆர்பி வந்து ஜாஸ்தி ஆகும். 150 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, 5 ரூபா எக்ஸ்ட்ரா. ஏன் அப்படி சொல்லுங்க. இப்போ இந்த மிஷின் உங்களுக்கு வந்தது இன்னொரு பாதகத்தை கொடுத்துருக்கு. ஆமாம், அது வந்து 5 ரூபா எக்ஸ்ட்ரா ஏன் வாங்குறாங்க? அதான் கேள்வி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது அருந்திக்கிட்டு இருக்கும்போது மது போதையில் இருக்கும்போது பாட்டில் வேற தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டுலேருந்து சாப்பிட்டுருக்குறோம். இன்றைக்கி நேற்று கிடையாது. மது ஒரு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபுல்லு அடிப்போம். ஒரு நாளைக்கு ஃபுல்லு மது கடைகளை ஒட்டுமொத்தமாக மூடணும்னு சொல்கிறாங்க. அது மூடிட்டுங்க. மூடினா கூட பரவாயில்ல. நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துப்போம்ல. மூடட்டுமே, மூட்டுமே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னிலிருந்துங்க, இன்னிலிருந்து வாங்குறாங்க. ஐயா அது 5 ரூபா வாங்குறாங்க. அது கேள்வி. நீங்கள் வந்து சொல்லுங்க. நீங்கள் வந்து அந்த தேவைன்றீங்களா தேவையில்லைன்னு? இல்லை, அது நாங்கள் அதை பற்றி பேசலாம். இங்கே என்ன ரேட்டோ அது வாங்குவோம். 150. வாங்கினா நீங்கள் தான் போட இருக்கும். அவங்களே எடுக்கும். நீங்கள் அவங்க எடுக்கும் மரியாதையே. அவங்க வந்து ஏன் எடுக்கிற? இந்த 5 ரூபா காசுக்காக ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த மாதிரி 10 ரூபாய்க்காக எங்களுக்கு கியூ கட்டி 10 ரூபா காசு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண சொல்கிறோம்? இல்லை, அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறது அநியாயம் குத்துறாங்க. அதெல்லாம் அவனுக்கு குறை இல்லை. ஆனால் எங்களை க்யூவில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்துறாங்க அந்த 5 ரூபாய்க்காக. ஏன்னா இந்த 140 ரூபா சரக்கு மட்டும்தான் கதையே. அந்த 10 ரூபாய் நிற்க வச்சா என்ன பண்ணுறாங்க? இல்லை, 140 ரூபா சரக்கு இப்போ எவ்வளோ வாங்குறாங்க? 150 ரூபா வாங்குறாங்க. இந்த 50 ரூபா 150 ரூபா இதுக்கு வாங்கணும்.
நேரடியாகவே அந்த 150 ரூபா எதுக்கு வாங்குறாங்க? 140 ரூபா அதுக்கு வாங்கிட்டே போயிடலாமே. மிஷின்றது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு போயிடலாமே. இந்த மிஷினுக்காக நாங்கள் போய் நான் கியூவை கட்டி நின்று நீங்கள் நிற்கணும், நாங்கள் இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வரணும். இதனால பல விஷயம்லாம் இருக்குது, நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம். சரக்குனால பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இந்த 140 ரூபா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிக்கலாமே. எதுக்கு நீங்கள் இதை நிற்க வைக்கிறீங்க? இதில் மிஷின் போட்டு என்ன இதனால என்ன பலன் இருக்குது? யாருக்கு பாதிப்பு? இதனால் யாருக்கு கஷ்டம்? பொதுமக்களுக்கு தான் கஷ்டம். ஏன் நிற்கிறீங்க? லைன் கட்டி நிற்க வைக்கிறீங்க, ஏன் நிற்க வைக்கிறீங்க? நான் கேட்குறேன், கேட்ட கேள்வி இப்போ சொல்லுங்கள். தப்பே கிடையாது. 150 ரூபா வாங்குறீங்க, 10 ரூபா பாட்டிலுக்காக. அந்த பாட்டில் நாங்களே கீழே வச்சுட்டு போகிறோம். இத்தனைக்கும் சில பேர் என்னன்றாங்க, கொஞ்சம் லேட் ஆகும், ஸ்கேனிங் வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை ஸ்கேனிங்கு? போட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன் போட்டு பிரயோஜனம் இல்லையா? ஸ்கேனிங் வேலை செய்யணும் கரெக்டாக. எந்த ஒயின் ஷாப் வாங்கினாலும் காசு தானே. ஏன் வாங்கலை? என்னத்துக்கு வாங்கலை? வாங்கணும்ல, ஸ்கேனிங் ஒர்க் ஆகணும். இந்த 10 ரூபா சும்மா கிடையாது, எல்லாம் ஓய்கிற காசு தான். எல்லா இதுலையும் ஒர்க் ஆகணும். சில ஒரே ஒரு இது மட்டும்தான் வேலை செய்யுது. 10 ரூபா கொடுக்குறேன் 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. எல்லாம் எந்த இடத்துல நீங்கள் வாங்கினாலும் கவர்மெண்ட் கடை தானே. எல்லாத்தையும் ஸ்கேனிங் வேலை செய்யணும்ல, ஏன் வேலை செய்யலை? அதே மாதிரி இப்போ இனிமேல் இந்த மிஷினில் ஜிபே தான் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜிபேன்றதுனால ஏதாவது ஒரு ஒருத்தருக்கு தான் இருக்குது. சின்ன பட்டன் செல்லு வச்சுருக்கோம், என்ன பண்ணுவான்? செல்லில் தான் பண்ணுவான். கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுவான்? ஒரு அர்ஜென்ட்டு இப்போ நம்ம போகிறோம் ரோட்டில், கீழே ஊயிரும் சரக்கு அடிச்சுட்டு, ஃபோன் பண்ண முடியாமல் யார் காப்பாற்றுறது? இதே சரக்கு தான் அடிச்சுட்டு, கேவலமான சரக்கு தான் அடிச்சுட்டு போகிறோம். ஏன் சாப்பிட்றீங்க கேட்கணும், தப்பே கிடையாது. ஆனால் எங்கள் உடம்புக்காக சாப்பிட்றோம், தப்புலாம் மொத்தமில்லை. இதில் ஒவ்வொருத்தரும் போதைக்காக சாப்பிட்றான், ஒருத்தர் சண்டை போட்டு சாப்பிட்றான். நிறைய விஷயம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அவனுக்கு என்ன ஒன்று ஆச்சு, என்ன பண்ணுறது? இந்த 10 ரூபா காசுக்காக சொன்னேன். பஸ்ஸில் ஸ்கேனிங் அவ்வளோதான். இந்த ஸ்கேனிங்கு 10 ரூபா, அந்த 10 ரூபா சண்டை வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். என்ன இப்போ இதை வேணான்றீங்க? இனிமேல் இந்த மிஷின் இந்த மிஷின் வேண்டாம். அது வந்து டேரெக்டாக மிஷின் இதிலே பேசலாமே, ஒயின் ஷாப்லேயே வாங்கலாமே. 140 ரூபா 140 தான் வாங்கணும். ஸ்கேனிங் நிற்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன் நிற்க வைக்கிறீங்கன்னா, நேரம் நாங்கள் கியூ கட்டி நிற்கணுமா? இந்த 10 ரூபாய்க்காக, இந்த ஒரு 10 ரூபா காயினுக்காக காட்டுறேன் சரியா? இந்த ஒரு 10 ரூபா காயினுக்காக. ஆனால் இந்த 10 ரூபா நல்ல விஷயந்தான். தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கலாம், ஒருத்தர் கூலி வாங்கி குடிக்கலாம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம். முடியாது 5 ரூபா கொடுத்தா அம்மா வீட்டில் உணவு வச்சு சாப்பிட்லாம். முடியாது கிடையாது, எதுவும் இல்லை. ஏன் அது நிற்க வைக்கிறீங்க? அது ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு போகலாமே.